யுவராஜா, அப்போ மத்திய அதிகாரம் எப்படியெல்லாம் மாநில நலன்களை நசுக்குகிறது அப்படின்னு மதுக்கூர் ராமலிங்கம் பட்டியலிட்டார். உங்கள் தரப்பு வாதத்தை எடுத்து வைக்கலாம். இன்றைய தேவை மத்திய அதிகாரம்னு எப்படி சொல்றீங்க? இல்ல, முதல்ல தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா, மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் சொன்னது போலதான், வளமான தமிழகம் வலிமையான பாரதம் தான் எங்களுடைய தாரக மந்திரம். நம்முடைய நண்பர் முருகானந்தம் சொன்னாரு, இது முரணான ஒரு தலைப்புன்னு. நான் வெளிப்படையாக சொல்றேன், இது ஒருதலை பட்சமான தலைப்புன்னு தான் நாங்க சொல்றோம். காரணம், தமிழகத்துல எப்பவுமே பாத்தீங்கன்னா மத்திய அரசை ஒரு வகையில புறக்கணிக்க போற தலைப்புகள் தான் விவாதம் நடக்குது. அதற்கான அஞ்ச போறது கிடையாது. உண்மையை பேச வந்திருக்கோம், மக்களுக்கும் தெளிவிக்க போறோம். அதே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நண்பர்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள், சில நேரங்கள் உண்மையை பேசும்பொழுது கசக்கத்தான் செய்யும். அந்த கசப்பை நீங்க ஏற்றுக்குங்க. நாங்க பேசுறது தலைவர்களுக்காக மட்டும் இல்ல, பொதுமக்களாகிய உங்களுக்கும் சேர்ந்தா நான் கருத்து பேச போறோம். உங்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், தலைப்புக்குள்ள பேசினீங்கன்னா எல்லாருக்கும் தலைப்புக்குள்ளதான் பேச போறது. பொதுவாக இந்தியா போன்ற வளர்கின்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா, மாநிலமும் மத்திய அரசு இரண்டும் சேர்ந்து ஒத்துழைப்போடு செயல்பாட்டை மட்டும்தான் வளர்ச்சி அடையும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோளா கோட்டு இந்த இதை ஆரம்பிக்க போறோம். குறிப்பா தமிழக திமுக அரசை கேட்டுக்கொள்வது, அரசியல் வேறு அரசு வேறு. இதை தொடர்ந்து முதலமைச்சரை தொடங்கி மந்திரிகள் வரைக்கும், குறிப்பா திரு ராஜீவ்காந்தி அவர்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்தோடயே மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. ஏதோ தொடர்ந்து மோடி அவர்கள் தமிழகத்தை வஞ்சிக்கிற மாதிரியே பண்றாங்க. ஏதோ நாங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்தோம், அப்ப காங்கிரஸ் கட்சி தமிழகத்தை வஞ்சிக்கலையா? தமிழகத்திற்கு கேட்டதெல்லாம் கொடுத்தாங்களா? இது தொடர்ந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய சாத்தியம். காங்கிரஸ் இல்லையா? தமிழ் மாநில காங்கிரஸ் தானே? இல்ல, அவர் கருத்தை சொல்லி நாங்க பழச மறக்க மாட்டோம், பழச மறக்க மாட்டோம். அப்ப இருந்த தவறுகளை நாங்க ஏற்றுக்கொள்றோம். அதனாலதான் தனி இயக்கம் கண்டு எங்க தலைவர் இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சு போயிருக்காங்க. அதே போல இன்றைக்கு தமிழக அரசு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நிதிச்சுமையில் இருக்குது. காரணம், இந்த அரசினுடைய தவறான நிர்வாகம் தான். அதற்கு சிறந்த உதாரணம் சென்னை வெள்ளமா இருக்கட்டும், அது தென் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ளமா இருக்கட்டும். அதே போல நாங்க கேட்டுக்கொள்வது, தமிழக அரசினுடைய கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் மத்திய அரசு வலுவோடு இருக்கணும். ஒன்னும் எப்ப பார்த்தாலும் மாநில அரசுக்கு வேணும் வேணும் கேட்கறத ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக உரிமைகள் சொல்லி இந்த விவாதத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க, நடுவர் ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்றைக்கு தமிழக உரிமைகளை விட்டுக் கொடுத்தது யாரு? ஆரம்பத்திலிருந்தே பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு தமிழகத்தில் ஆண்ட அதிமுக திமுக இருக்கட்டும். இன்றைக்கு அதிமுக பாத்தீங்கன்னா அதிகபட்ச மத்திய அரசுல வெறும் 13 மாச காலம் தான் இருந்தாங்க. ஆனா 14 ஆண்டுகளுக்கு மேல மத்தியில கூட்டணி இருந்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுல 7 ஆண்டு காலம் இல்ல, அது 7 ஆண்டு காலம் தமாக கூட்டணி இருந்துச்சு. மூப்பனார் இருந்தாருங்க, மறந்துடாதீங்க. ஜி கே வாசன் அமைச்சரா இருந்தாரு. அது 2 ஆண்டு காலம் மட்டும்தான். 2 ஆண்டு காலம் தமாக இருந்துச்சு. பிறகு ஐயா வாசன் அவர்கள் காங்கிரஸ் கட்சி UPA 1 UPA 2 மந்திரியா இருந்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இருந்தாலுமே சொல்றேன், இன்றைக்கு சேலத்தில் நடைபெற்ற 4ஆம் கலைஞர் அறிமுகத்தினுடைய எழுச்சி மகாநாடு நடைபெற்றுச்சு. சேலத்தில் நடைபெற்றது. அந்த மகாநாட்டுல சார், நான் தப்பா சொல்ல, கலைஞர் தான் அவர், எப்பவுமே எங்க கலைஞர் தான். பாராட்டு, தப்பா சொல்ல, கலைஞரின் பேரன் தான் இது. உரிமை மீட்டு மாநாடு கிடையாது. அந்த உரிமையை மீட்டு மாநாட்டுல அவங்க சொன்னாங்க, கவர்னர் பொறுப்பை ரத்து செய்யணுங்கிறாங்க. ஏன் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது, கூட்டணி கட்சியா இருக்கும் பொழுது, அப்ப திரு கலைஞர் இருந்தாரு, ஸ்டாலின் இருந்தாங்க, அழகிரி இருந்தாங்க, கனிமொழி இருந்தாங்க, TR பாலு இருந்தாங்க. அப்ப அந்த தீர்மானத்தை கொண்டு நாடாளுமன்றத்தில் போய் கவர்னர் பதவி ரத்து செய்ய வேண்டியதானே? அப்பெல்லாம் உறங்கிட்டு இருந்தாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நீட் தேர்வு மிக முக்கியமான பிரச்சனை. இன்று மறைந்த அனிதாவிற்காக நீதி கண்ணீர் வடிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் 2012 இவங்க திமுக கூட்டணி இருக்கும்போது, காங்கிரஸ் கட்சி இருக்கும் போது அறிமுகப்படுத்தும் போது தடுக்க வேண்டியதானே, எதிர்க்க வேண்டியதானே? அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பேசிட்டு அடுத்த சுற்றுலா எல்லாமே அப்பெல்லாம் தடுக்க மாட்டாங்க. காரணம், ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை மூடி மறைப்பதற்காக இன்று ஆளுங்கட்சியா இருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த பிரச்சனையை சொல்றாங்க. இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனையை சொல்றேன். கல்விய பொதுவுடை திட்டத்துக்கு கொண்டு போனது யாரு? மாநில உரிமையா இருந்தது. 1976 அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி எடுத்த பொழுது மௌனமாக வேடிக்கையை பார்த்தது டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை யாரும் மறக்க மாட்டாங்க. அதனோட பாதிப்பு இன்றைக்கு வரலாம் அனுபவிச்சுட்டு வர்றோம். அதே போல இன்றைக்கு சொல்றாங்க, இன்றைக்கு மத்திய அரசு எதுவுமே கொடுக்கறது இல்லைங்கிறாங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்க. 2014 2023 வரையிலும் நம்முடைய இருந்த வரியா மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு செலுத்தியது
6,23,000 கோடி. அதே நேரத்தில் இன்று மத்திய அரசு தமிழகத்துக்கு கொடுத்தது பாத்தீங்கன்னா 6,96,000 கோடி. அதிக நிதியை தான் தமிழக அரசு கொடுத்துட்டு வர்றாங்க. ஆனா இதையும் திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் மறைக்கிறாங்க. லட்சத்துக்கு வித்தியாசம் இருக்குன்னு நீங்க பேசுங்க. சொல்லி முடிச்சிடுறேன். சொல்றேன். இன்று மாநில உரிமைகளை முதல்ல கட்டி காத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவருடைய ஆட்சி காலத்துல பெல் தொழிற்சாலை, இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ், எண்ணற்ற அணைகள் அனைத்தையுமே மத்திய அரசோடு பேசி, நேரு அவரோடு பேசி தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தார். அதற்கு பிறகு இவர்கள் சொல்றாங்க, சமீபத்து உதாரணத்தை சொல்றேன், எடப்பாடி அவர்கள் ஆட்சி வந்தப்போ என்ன சொன்னாங்க, 10 நாள் கூட தாங்காதுன்னு சொன்னாங்க. அந்த மனுஷன் தான் தமிழ்நாட்டுக்கு 12 மருத்துவக் கல்லூரி மத்திய அரசோட பேசி கொண்டு வந்தார். அதே நேரத்தில் அன்றைக்கும் கவர்னர் பிரச்சனை பண்ணார். அதையும் மீறி 7.5% யார் கொண்டு வந்து உள்ளொதுக்கீடு யார் கொண்டு வந்தா? திரு எடப்பாடி அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. ஏன் அது போன்ற திட்டத்தை அது போன்ற சட்டங்களை இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர் கொண்டு வரலாமே, ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாரு? அதே போல இன்றைக்கு நான் டெல்டா காரன் சொல்றேன், முதலமைச்சர் சொல்றார், அன்று மீத்தேன் திட்டத்தை எதிர்த்தது யாரு? அதிமுக அரசு மத்திய அரசை எதிர்த்து மீத்தேன் திட்டத்தை ரத்து செஞ்சாங்க. தஞ்சாவூர் பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமா அறிவிச்சது யாரு? மத்திய அரசை எதிர்த்து அன்றைக்கு திரு எடப்பாடி அறிவிச்சார்கள். அப்பெல்லாம் எங்க போச்சு, இவங்க பேசவே இல்லையா? இன்றைக்கு ஒரு சின்ன எனக்கு ஒரு விளக்கம். இந்த தரப்புல மாநில உரிமை வேண்டும்னு வலுவா சொல்றாங்க. நீங்க மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதில் திமுக எங்க சறுக்குச்சு அப்படின்னு பட்டியலிடுறீங்க. ஒரே ஒரு எனக்கு இந்த தலைப்பிற்காக ஒரு கேள்வி, நீங்க இந்த தலைப்பை எப்படி பார்க்கறீங்க? ஒரு உரிமையோ அதிகாரமோ வரி பகிர்வோ மாநிலத்தில் இருக்கணுமா மத்தியில இருக்கணுமா? அத பேசுனீங்கன்னா தலைப்பு வலுவா இருக்கும். சரிசமமா இருக்கணுங்கிற நான். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அவர் இயலாமைய மத்திய அரசு மேல பழி போடுறத வேண்டாம்னு சொல்ல வரோம். மத்திய அரசு இதை ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் மத்திய அரசு அனுமதி கொடுத்துச்சு. 12 மருத்துவக் கல்லூரி யார் கொடுத்தா? மத்திய அரசு அனுமதி கொடுத்துச்சு. சொல்லுங்க பாக்கலாம். அதே மாதிரி இவங்க சொல்றாங்க, நண்பர் சொன்னாரு திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னாரு. நான் கேக்குறேன், திராவிடம்ங்கிறது என்னங்க? தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, நம்முடைய ஆந்திரா எல்லாம் சேர்ந்துதான் திராவிடங்கிறது. ஏன் மேகதாது அணை போய் தடுக்க வேண்டியதானே? நம்மளும் திராவிடம் அவங்களும் திராவிடம் தானே. அப்ப மட்டும் எங்க போச்சு? அப்ப மோடி தான் தடுக்கணுங்கிறீங்க. இவங்க போய் தடுக்க வேண்டியதானே? எல்லாம் திராவிட மக்கள் தானே, போய் பேசலாம்ல. ஹிந்தி தெரியாது போடாங்கிறீங்க. ஆனா கேலோ இந்தியா விளையாட்டம் பிரதமர் போய் வலியுறுத்தி கூட்டு வரீங்க. மக்கள்கிட்ட பிரிவினை ஏற்படுத்துறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதே நேரத்தில் இவர்கள் செய்ய தவறுகளை மறைப்பதற்காக மத்திய அரசோடு இணைந்து போல நினைக்கிறாங்க. அதே மட்டும் இன்னொன்னு சொல்றேன் சார், எங்களை இயக்கத்தின் சார்பா சொல்றேன், நாங்க மத்திய அரசில் இருந்தோம். திரு தலைவர் வாசன் அவர்கள் மத்திய அமைச்சரா இருந்தார். அவர் நினைச்சிருந்தாருன்னா 800 போர்ட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்கலாம். நாங்க வச்சது பெருந்தலைவர் காமராஜர் பேரை வச்சோம். ஆனா கேளம்பாக்கத்தினுடைய பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் பேரு, ஜல்லிக்கட்டு அரங்கத்துக்கு கலைஞர் பேரு, திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு கலைஞர் பேரு. ஆனா நாங்க தூத்துக்குடி போர்ட்டுக்கு வாவு சிதம்பரம் பேரை வச்சோம். எங்களை பொறுத்த வரையிலும் என்னைக்குமே நியாயத்திற்கும் வளமான தமிழகத்திற்கும் வலிமையான பாரதத்திற்கு இருப்பாங்க. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் சார், உங்க கட்சி உங்க கட்சியினுடைய தலைவர் பெயரை வைக்கிற மாதிரி அவங்க கட்சியின் தலைவர் பெயரை வைக்கிறது தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. எதற்கெடுத்தாலும் இந்த பேரை வைக்கிறது எந்த விதத்தில் நியாயங்க? கடைசி ஒரே ஒண்ணு, நான் வேற யாரையும் கேட்க மாட்டேன். உண்மையாவே நான் பல பேச்சாளர்களை வியந்து ராஜீவ் காந்தி ஒருத்தர், நான் உண்மையை மன ஒத்துக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரே ஒரு கேள்வி, இலங்கை தமிழர் விஷயத்துல உரிமை விட்டிருந்தா பரவாயில்லைங்க, முடிவரை எழுதிக்கு துணை போனது திராவிட முன்னேற்ற கழகம். அதை யாரும் ஒவ்வொரு தமிழும் மறக்க மாட்டான்.